குறிப்பாக அரசியல் எனும்போது பல்வேறு சலசலப்புகள் இருக்கும் அரசியல்னாவே. அந்த வகையில் ஏன் அதிமுகவை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? என்ன காரணம்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலே தான் நாங்கள் அரசியலுக்கு வந்தோம். அப்பொழுது இளைஞர்கள் புரட்சித் தலைவரால் ஈர்க்கப்பட்டு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார். புரட்சித் தலைவர் என்பவர் என்னை பொறுத்தமட்டில் ஒரு அவதார புருஷர். அவருடைய பாடல்கள் எங்களுக்கெல்லாம் அந்த காலத்திலே ஒரு பாடங்களாக அமைந்தன. அவருடைய வேடங்கள் எல்லாம் எங்களுக்கு வேதங்களாக நாங்கள் பார்த்தோம். அந்த வகையிலே தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தோம். 45 ஆண்டு காலம் ஒரே இயக்கத்தில் தடம் மாறாமல் தடும் மாறாமல் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு அரசியல்வாதியா அரசியல்லாம் என்ன, அதை ஒரு பார்வையாக கொஞ்சம் மக்களுக்கும் அரசியலுக்கு வரவங்களுக்கும் சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா? அதாவது தூரத்திலிருந்து பார்க்கறதுக்கு அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிரமங்கள் தெரியாது. ஆனால் அவர் அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது என்பது தெரியும். எங்களால் சரிவர குடும்பங்களை கவனிக்க முடியாது, எங்களுடைய பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிக்க முடியாது, நாங்கள் விரும்புகிற காரியங்களை மேற்கொள்ள முடியாது. நான் கடந்த 25 ஆண்டு காலமாக சினிமாவுக்கு போனதில்லை, ஸ்டார் ஹோட்டலுக்கு போனதில்லை, மக்களோடு மக்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். மிகுந்த ஒரு பல்வேறு விஷயங்களை துறந்து விட்டு தான் அரசியல்வாதியாக இருக்க முடியும். நான் சொல்லக்கூடிய அரசியல்வாதி என்பது உண்மையான அரசியல்வாதி. எனவே வெளிப்படைத்தன்மை கொண்ட அரசியல்வாதிகளுக்கு நிச்சயம் ஒரு மரியாதை. வீட்டை எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? பசங்களுக்கு பதில் சொல்லணும், பசங்களோட அன்பு பாசம் எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கும். உண்மைதான், எனக்கெல்லாம் பேர பிள்ளைகளோட நேரத்தை செலவழிக்க முடியவில்லையே என்கின்ற ஒரு ஆதங்கம் உண்டு. இருந்தாலும் கூட நாம் விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த துறை நாம் சிறப்பாக பணியாற்ற வேண்டும். எங்களுடைய பொதுச் செயலாளரிடத்துல நல்ல பேர் எடுக்கணும். நம்மளை நம்பி வரக்கூடிய கட்சிக்காரர்கள் மீது அளவற்ற அன்பு கொண்டவன் நான். எனக்கு அவரிடத்துல நல்ல பேர் இருக்கா.